இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு சுகமான மனம், எ பீஸ்ஃபுல் மைண்ட். வசனம் 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 70,000 மேலே காரியங்கள் யோசிக்கிறானா அவனோட மூளையில். அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 48 யோசனை அவனுக்குள்ளாக வருமா. அப்போ பாருங்க, ஒரு மனுஷன் எப்படி யோசிக்கிறானோ அது மாதிரி தான் அவன் இருக்கிறான். வேதமே அப்படிதான் சொல்லுது இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படிதான் நம்ம இருக்குது நம்ம வாழ்க்கை. அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை 70,000 மேல அந்த யோசனைகள் சிந்திக்கிற ஒரு மனிதன், அவன் அதில் எத்தனை நல்ல யோசனைகள் அவன் யோசிக்கிறான், எத்தனை கெட்ட யோசனைகள் அவன் யோசிக்கிறான்றது பொறுத்து தான் அவன் வாழ்க்கை இருக்குது பாருங்க. ஆனால் இரண்டுக்குமே வாழ்க்கையில் வல்லமை இருக்குது. அந்த யோசனைங்களுக்கு வல்லமை இருக்குது. நல்ல ஒரு குட் திங்கிங், அதாவது நல்ல யோசனை உள்ள மனிதன் பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையிலும் அந்த நல்ல யோசிக்கிற அந்த காரியத்து மூலியமாக வல்லமை செயற்படுகிறது. கெட்ட யோசனைகள் சிந்திக்கிற மனிதனுக்கும் அதே ஃபெய்த்து ஆப்ரேட் ஆகுது பாருங்கள். அவன் என்ன சிந்திக்கிறானோ, என்ன தீங்கான காரியங்களை அவன் யோசிக்கிறானோ, என்ன நெகட்டிவான காரியங்கள் அவன் யோசித்து கொண்டு இருக்கிறானோ, அதுதான் அவன் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறான். அப்போது நீங்கள் கொண்டிருக்கும் எண்ணங்கள் அல்லது யோசனைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் குணத்தையை மாற்றும். இல்லை, அந்த இடத்தில் தான் பாருங்கள் இந்த அடிக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சில பேருக்கு துக்கம் சோகம் ஏற்பட்டு அதன் பின்னர் மன அழுத்தமாக மாறுகிறது. அப்போது முதல்ல எங்கே போர்க்களம் வருதுன்னா மனதில் தான் பிசாசு என்ன பண்ணுறான், ஒரு அரண் போல காரியங்களை கட்டி வைத்து மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ திட்டத்தை தடை பண்ணுகிறான். அப்போது அப்படிப்பட்ட அந்த மனதை நம்ம எந்த எண்ணங்களால் நிரப்ப வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை. பாருங்க, சுகமான மனம் என்பது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட உள்ளம். அப்போது நம்ம இருதயம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது, அவர் வழிநடத்தலில் நம் நடக்கும் பொழுது சுகமான மனம் உண்டாகிறது. பாருங்க, உண்மையான செழிப்பு என்பது வெறும் நம்ம ஃபினான்ஷியலில் நல்லா இருக்கிறது மட்டும் கிடையாது. அது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுடைய அவனுடைய மனம், சித்தம், அவனுடைய உணர்ச்சிகள், அதாவது ஆத்துமா, இவை மூன்றும் தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்துடன் ஒருங்கிணைக்கிறது தான் ஒரு உண்மையான செழிப்பு. ஹல்லேலூயா. இப்போது சுகமான மனம் என்றால் என்ன? சுகமான மனம் என்றால் தேவனுடைய வார்த்தையை நம்பும் மனம் இல்லையா? கவலைக்கு பதிலாக சமாதானத்தை தேர்ந்தெடுக்கும் மனம். கசப்பு பகை இருதயத்தில் வைத்து கொள்ளாமல் மன்னிக்கின்ற ஒரு மனம். இல்லை, நான் தனியாக இல்லை, தேவன் என்னோடு இருக்கார், பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்துகிறார் என்று நம்பும் மனம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுகமான மனம் என்று பார்க்கிறோம். பாருங்கள், வேதாகமத்தில் தாவீது பல போராட்டங்கள், அவருக்கு எதிரிகள், நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் அவர் சந்தித்தார் பாருங்க. ஆனால் அவர் மனதை எப்பொழுதுமே தேவனிடத்தில் கனெக்ட் ஆகி வைத்திருந்தார் பாருங்க. சங்கீதம் 62:5 என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவர் ஆத்துமாக்கிட்டே அவர் பேசிக்கிறாரு. அவர் தன்னை திடப்படுத்திக்கிறார். தேவனுடைய வார்த்தையை வைத்து திடப்படுத்திக்கிறார். பாருங்கள், எல்லாருக்குமே எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லை இந்த பூமியில் இல்லையா? அதனால் சோர்ந்து போய் கவலைப்பட்டு டிப்ரெஸ் ஆகுறது வழி இல்லை. என்ன வழி தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை நம்ம மனதில் போட்டு நிரப்பும் பொழுது அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. அப்போது பரிசுத்த ஆவியான நம்மளை வழி நடத்துவார். நான் அநேக முறை நான் சொல்கிற ஒரே காரியம், அதாவது கிறிஸ்துவம் என்பது தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, நாம் எல்லோரும் விசுவாசித்து நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹாபக்குக் 2:4 பார்த்தீங்கன்னா, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போது நம்ம அந்த விசுவாசத்தில் வளர்வதற்காக பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கணும் பாருங்கள். நீதிமொழிகள் 17:22 பாருங்களேன், மனம் மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்போது மகிழ்ச்சியான ஒரு இருதயம் நல்ல மருந்தாக இருக்கிறது. ரோமர் 12:2 பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம மனதை புதுப்பிக்க வேண்டும்.
அப்போ இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னா, நம்ம மனம், நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில் நிரம்பி, அது அவர் பாதையில அவர் சொன்ன வார்த்தையின் பின்னாடி நம்ம நடக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, கண்டிப்பாக அந்த அந்தடைய வல்லமை நம்ம பார்க்க முடியும். அநேக முறையில அது உடனே கிடைக்காட்டிலும், கண்டிப்பாக கர்த்தர் விடமாட்டாரு. பாருங்க தாவீது சொல்றாரு பாருங்க, "என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு." அநேகருக்கு இந்த அமர்ந்திரு, அந்த வெயிட் பண்ற டைம் தான் இருக்கிறது கிடையாதுப்பாங்க. எல்லாருக்கும் அவசரம். உடனே கிடைச்சிடணும். எல்லாம் நடந்துடணும். இல்ல, ஏற்ற டைம்ல ஏற்ற காரியம் கர்த்தர் செய்வார். கண்டிப்பா செய்வாரு. இல்ல, அவர நம்புற பிள்ளைகள ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவனே இல்ல. பாருங்க, லேட்டா நம்மளுக்கு கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டா கிடைக்கும். ஹல்லேலூயா! கண்டிப்பா கர்த்தர் நம்ம உள்ளந்திரியங்களை ஆராய்ந்திருக்கிறார். பாருங்களேன், ஆபிரகாம்லாம் பாருங்களேன், எவ்வளோ விசுவாசத்தின் தகப்பன் அவரு. இல்ல, பாருங்க சூழ்நிலை, அவருடைய அவருடைய சரீர காரியங்கள், சாராளுடைய சரீரம் எல்லாம் செத்ததா இருந்தாலும், அது எண்ணாமல் தேவனை அவன் ஆராதித்தான், துதித்தான், தேவனை நம்புனான். இல்ல, இன்னைக்கு நாமும் அப்படிதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்பாங்க. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம்லாம் இருக்குது. அது நிறைவேறும். கண்டிப்பா நிறைவேறும். ஹல்லேலூயா! ஏசாயா 26:3 பாருங்க. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன். அப்போ நம்ம உறுதியாய் நம்ம பற்றிக் கொள்ளுகிற அந்த மனதை நம்ம கேட்கணும் பாருங்க. அப்போ நம்ம மனது, அந்த ஆத்துமா எந்த அளவுக்கு கர்த்தருக்குள்ளாக, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாட்டப்பட்டு இருக்கிறதோ, அந்த அளவுக்கு பாருங்க அந்த வாழ்க்கை, அந்த மனம், அந்த ஆத்துமா சுகமா இருக்கும். அதான் பார்க்குறோம். ஆத்துமா எப்படி இருக்குது? இன்றைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம். நம்ம ஆத்துமா எப்படி இருக்குது? இல்ல, கர்த்தருக்குள்ள அவருடைய வார்த்தைக்குள்ளாக இருக்குதா? விசுவாசத்துல இருக்குதா? தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இல்ல, அவர் மேல அந்த நம்பிக்கை இருக்குதா? இல்ல, எல்லாவற்றிலும் நான் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி தான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா! அதனால நம்மளுக்கு நன்மை கிடைச்சது, ஜெபத்துக்கு பதில் கிடைச்சுன்னா கர்த்தரை நன்றி செலுத்துவோம். ஒருவேளை அது தாமதமா இருக்கு, கிடைக்கல அப்படின்னாலும், நம்ம தளர்ந்து போகாதபடி இந்த தாவீது போல, "என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு." நம்ம ஆத்துமாட்ட சொல்லணும் பாருங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பொக்கிஷமாய் நிரப்பி வைப்போம். பாருங்க, அந்த ஆத்துமா அப்படியாக கர்த்தருடைய வார்த்தை தாங்க நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும். நல்ல வாழ்க்கைக்கு வழியை காட்டும். வியாதியிலேருந்து ஒரு விடுதலை கொடுக்கும். கடன் தொல்லையிலேருந்து கர்த்தர் ஒரு வழியை, ஒரு பிளானை காட்டுவார். எல்லாமே அவர் நடத்துவார். அப்போ நம்ம ஆத்துமால என்ன போட்டு நிரப்புகிறோன்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா! தேவனுடைய வார்த்தையை நிரப்புவோம். எல்லாருக்குமே ஒரு திட்டம், தெய்வீக திட்டம் இருக்குது, நிறைவேறும். ஹல்லேலூயா! ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆத்துமா ஆண்டவரே, அப்பா பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்க ஆண்டவரே, அந்த ஆத்துமாவை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அப்படியாக எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, சோர்வின் மத்தியிலும் தாவீது போல ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாவை நோக்கி நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்தரு அப்படின்னு நாங்கள் சொல்லத்தக்க ஆண்டவரே. அப்பா, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, என் தேவன் ஜீவனுள்ள தேவன், நேற்றும் இன்றும் மாறாத தேவன் என்னோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே, எங்கள் ஆத்மாவில் எப்பொழுதும் எப்பொழுதும் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும்படி, தேவனை தேடும்படி, தேவனுடைய வார்த்தையை எங்கள் ஆத்மாவில் நிரப்பும்படி எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.